மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களை பார்த்தீங்கன்னா, மோசே சொல்வார், என் ஆண்டுடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் அப்படின்பார். சரிங்களா? ஜனங்களுக்காக பரிதவித்து மன்றாடுவோம் மோசே. ஒரு தடவை கூட சொல்லுவார், என் பேரை ஜீவபுஸ்து கிறுக்கி போட்டுருங்க, அந்த மக்களை மன்னிச்சிடுங்க அப்படின்பார். அப்படி ஒரு சிறந்த தலைவனாக இருந்தார் அந்த மோசே. அவர் சொல்வார், கர்த்தர்கிட்ட சொல்லுவார், இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்கன்றவரே அப்படிம்பார். அப்போ கர்த்தர் சொல்லுவார், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் அப்படிங்கிற. பார்த்தீங்களா? மோசையுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கணத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்வார், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஆனால் அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் ரொம்ப பெரிதாக இருந்ததுனால சில காரியங்களை அவரால் மன்னிக்க முடியாதனால அவங்க கானான் தேசத்தை காண முடியாமல் போயிடுச்சு. அவங்க சந்ததிகள் அதை பார்த்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்படியாக ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர், மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த ஆண்டவர். மோசே சொன்னோடனே அவர் மன்னிக்கிறார் ஜனங்களை. பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் மன்னிப்பு ரொம்ப கஷ்டம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதனாலும் தண்டனை தான் உண்டு. ஆனால் கர்த்தர் மோசையுடைய சொல்ல கேட்டு அந்த ஜனங்களை சரி மன்னிக்கிறார். உன்னுடைய வார்த்தையின்படியே நான் மன்னித்தேன் அப்படின்பார். எத்தனை பெரிய கிருபை பார்த்தீங்களா? அந்த ஜனங்களுக்கு மோசை மூலமாக அந்த கிருபை இறக்கவும் கிடச்சிது. மோசை நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு வந்தார். ஆனாலும் கூட ஆண்டவர் மன்னித்தார். நம்மையும் மன்னிக்க தயப்படுத்தவர். ஆமென்.